ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பேர் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பிடபிள்யூடியில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் அப்புறம் ஓவர்சியருக்கான எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க. இதுக்கு நம்ம கோர்ஸ், நம்மளோட ஏஐ கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் ஓவர்சியருக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து பாண்டிச்சேரி அங்கே உள்ளவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேவா? அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, நேட்டிவாக உள்ளவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து அவங்க மட்டும்தான் எழுத முடியும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இல்லைனா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே இருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம சிவில் பேப்பருக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கான சிலபஸ் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் அபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம எஸ்எஸ்சி சிலபஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான அந்த சிலபஸ்க்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. ஜிகே, ஓகேவா, அதாவது ஜென்ரல் பேப்பர். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் 20% மார்க் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஷின் இருக்கும். அப்புறம் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் பேப்பர், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், பில்டிங் மெட்டீரியல், எஸ்டிமேட்டிங், காஸ்டிங் அண்ட் வேல்யூவேஷன், அப்புறம் சர்வேயிங், சாயில் மெக்கானிக், ஹைட்ராலிக்ஸ், வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் அண்ட் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர், கான்கிரீட் டெக்னாலஜி, ஆர்சிசி டிசைன், ஸ்டீல் டிசைன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஇ எக்ஸாம் சிலபஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் ஏஇ கோர்ஸ் நம்ம இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம். அதுவே நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன படிக்கலாம், என்ன உங்ககிட்ட கோர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஜேடிஓ கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்குமா, இல்லை ஏஇ வந்து சூட்டபுளாக இருக்குமா, எது நான் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஇ கோர்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். நம்ம ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பை பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அது 799க்கு உங்களுக்கு 6 months வேலிடிட்டி வந்து இருக்கும். அமௌண்ட் வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணி நான் இந்த எக்ஸாமுக்காகவே கொடுத்துருக்கேன். இப்போ நிறைய எக்ஸாம் இருக்கிறதுனால, ஏஐ எக்ஸாமும் நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து இருக்கிறதுனால இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? 799க்கு உங்களோட எல்லா சப்ஜெக்ட்டுமே எத்தனை மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months வேலிடிட்டியில் வந்து வரும். இதுக்கப்புறம் இதோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு மேலேயே வீடியோட கண்டென்ட் அண்ட் குவாலிட்டி வந்து பொறுத்தாவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி படிக்கலாம். ஓகேவா? அப்புறம் இந்த ஏஇ கோர்ஸ்லையுமே ஒரு சில டாபிக்ஸ் வந்து நமக்கு பெண்டிங் இருக்கும். ஓகேவா? அதாவது இப்போ ஆர்சிசி எடுத்துட்டிங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடு, ப்ரீ ஸ்ட்ரெஸ், இது வந்து நமக்கு இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அப்புறம் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் ஒரு சிலது எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக நம்ம ஆர்ச்சஸ் கேபிள்ஸ் அது வந்து இன்னுமே கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, இந்த மாதிரி நம்ம 10 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதில் ஒரு சில டாபிக் இப்போ இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அப்புறம் சர்வேயிங்குமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இதுவுமே இரிகேஷன், ஹைட்ராலஜி, இது எல்லாமே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஒரு சில டாபிக்ஸ் இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஃபோர்ஸஸ், இப்போ அதெல்லாம் இப்போ தான் ஆட் பண்ணாங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நமக்கு பெண்டிங் இருக்கும். அதை நான் உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி டாப்பிக்கை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ரீ ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேணாம். நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணால் போதும். இதை தவிர அதர் டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அது வேணும்னு நினைக்கிறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.25 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? 4 கொஷின் தப்பாக பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு டோட்டலாக மைனஸ் ஆகிடும். அப்புறம் இதுக்கான எக்ஸாம் வந்து இங்கே அஃபீஷியலாக எந்த ஒரு டீட்டெயிலும் சொல்லலை. எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலை. மேபி டிசம்பரில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. நான் கேட்ட வரைக்கும் இந்த மாதிரி வந்து நியூஸ் வந்து வருது. ஆனால் அது வந்து அஃபீஷியலாக சொன்னது கிடையாது. சரியா? இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு 8வது மாதம் லாஸ்ட்டில். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த 799 கோர்ஸில் இன்னொன்று என்னென்னா நம்ம வைக்கக்கூடிய அந்த யூனிட் வைஸ் டெஸ்ட், நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம், அதுவுமே இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து பை பண்ணுறவங்களுக்கு அந்த யூனிட் வைஸாக டெஸ்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கோர்சஸை வந்து படிச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரியா? அது போக நமக்கு ஜேடிஓ டெஸ்ட் பேட்ச் வந்து 21ல் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுவுமே ஜாயின் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு எவ்ரி வீக் வந்து இருக்கும். ஓகேவா? நம்ம எவ்ரி வீக் சாட்டர்டே 21 வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த வீக் அதே மாதிரி சாட்டர்டே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். இதே போல் ஜிஎஸ் கொஸ்டின் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டும் இருக்கும். சரியா? 200 கொஸ்டின் டெக்னிக்கல், அப்புறம் ஜிஎஸ் கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். அதுபோக நம்ம ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்ச், டெய்லி டெஸ்ட்டு, டெய்லி வீடியோ, நோட்ஸு, இந்த மாதிரி கொடுத்து ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்சும் கொடுத்துட்ருக்கோம்.
அதுவுமே நான் அதை பற்றி வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஜேடிஓக்கான மெட்டீரியல், வீடியோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாமே கம்பைண்டாக வந்துடும். டெய்லி 20 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். வீக்லி பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் சென்ட் பண்ணிடுவோம். வீடியோ அண்ட் நோட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். படிச்சுட்டு நீங்கள் டெய்லி 20 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு வீக்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பாடங்கள் அனைத்தும் அந்த வீக்கோட எண்டில் 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். ஓகே, எவ்ரிடே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஃபுல் ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட், ஃபுல் சிலபஸ் டெஸ்ட், ஜிஎஸ் 100 கொஸ்டின், 200 கொஸ்டின் டெக்னிக்கல், இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி ஃபுல் டெஸ்ட் 2 டெஸ்ட் வாங்கி கொடுத்துருப்பேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம போர்ஷன் எல்லாமே சிலபஸ், டிஎன்பிஎஸ்சி, ஜேடிஓ சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிரும். அது போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வீக்லி யூனிட் வைஸாக ஜிஎஸ் கொஸ்டின் 100 கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். அதாவது எவ்ரி வீக் 200 கொஸ்டின் ஒரு சப்ஜெக்ட்டில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீக் வந்து பாலிட்டி அப்படின்னா பாலிட்டிலேருந்து இந்த வீக் ஃபுல்லாக படிப்பீங்க. 100 கொஸ்டின் இந்த வீக்கோட எண்டில் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து 100 கொஸ்டின் நெக்ஸ்ட் வீக் எண்டில் டெஸ்ட் இருக்கும். ஓகே, 1 வீக் ஃபுல்லாக நம்ம வந்து படிச்சுட்டு அந்த யூனிட்ல இருந்து நம்ம பர்டிகுலராக 100 கொஸ்டின் டெஸ்ட் வைப்போம். ஓகே, இதே மாதிரியே டெக்னிக்கலும் டெஸ்ட் இருக்கும். ஓகே, டெக்னிக்கல் ப்ளஸ் ஜிஎஸ் இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் வச்சுருவோம். எதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முன்னாடி நம்ம ஜிஎஸ் கொடுக்கல, டெக்னிக்கல் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இப்போ ஜிஎஸ்ஸுமே நம்ம இந்த பேட்சில் இருந்து இது ஏற்கனவே நம்ம பிப்ரவரியிலேருந்து ஜாயின் பண்ணவங்களுக்குமே சரி இந்த ஜிஎஸ்க்கான கொஸ்டின் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். இனிமேல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி 2 வீக்ஸ்க்கு மேலே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த ப்ரீவியஸாக கம்ப்ளீட்டான கொஸ்டின்ஸும் அவங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், சென்ட் பண்ணிடுவேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.